ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா கல்லல்ல தாங்க இருக்கோம். கல்லல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயத்துக்கு வந்திருக்கோம். காலை சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. மதிய சாப்பாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. என்னடா 5 ரூபா 10 ரூபாலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அம்மா உணவகத்திலே கொடுக்குறாங்களே, இதுக்கும் அதுக்கு என்னடா வித்தியாசம் கேட்டீங்க அப்படின்னா, இங்க வந்து செட்டிநாடு ஸ்டைல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த சாப்பாடு அதான் இவங்க கொடுக்குற 10 ரூபா சாப்பாடு, மதிய சாப்பாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வெளியே நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா சரவணா பவன்ல இருந்து பெரிய பெரிய ஏ டு பில இருந்து பெரிய பெரிய ஹோட்டல் லெவலுக்கு அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. நான் பர்சனலா சாப்பிட்டும் பார்த்திருக்கேன். ஸோ 5 ரூபா 10 ரூபா இந்த சாப்பாடு நீங்க காலை சாப்பாடு 5 ரூபா, ஒரு கேசரி, ஒரு பொங்கல், 2 இட்லி வச்சு கொடுப்பாங்க சாம்பாரோட. சூப்பர் டேஸ்டா இருக்கும். நீங்க நினைக்கலாம், ஏன்னா 5 ரூபா கொடுத்தா டேஸ்ட் அதுக்கப்புறம் கம்மியா இருக்குமா நினைப்பீங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. வேற லெவல் டேஸ்ட்ல இருக்குங்க. அது மட்டும் இல்லாம காலையில, அதாவது மதியம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபன் கொடுப்பாங்க. ஒரு 6 வகை குழம்பு, ரசம், மோர், பருப்பு குழம்புன்னு சொல்லி வேற மாதிரி, அதாவது செட்டிநாடு ஸ்டைல்ல கொடுப்பாங்க அவங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிச்சை அம்மாள் ட்ரஸ்ட் மூலியமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அங்க போய் தான் சாப்பிட போறோம். ஏன்னா நம்ம மதிய உணவு காலைல வந்தோம், டைம் ஆயிடுச்சு, போக முடியல. இப்போ மதியம் வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்த போறோம். இந்த சாப்பாடு 10 ரூபாய்க்கு இவ்வளவு கிடைக்குமா இங்க. ஏன்னா கல்லல் சரௌண்டிங்ல இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு ஒரு நண்பர் தான் சொல்லியிருந்தாரு. ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்தேன், வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சுங்க. அந்த சாப்பாடோட மெனுவை நான் காமிக்க போறேன். அது மட்டும் இல்லாம நீங்க ஒருவேளை கல்லல் பக்கத்துல இருந்தீங்க அப்படின்னா இங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். சரி, வாங்க நம்ம ஹோட்டலுக்கு போலாம். நம்ம நேராக கிளம்பி பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்புக்கு போயிட்டோம். பிச்சை அம்மான்னு சொல்லி ட்ரஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டோம். போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் ரொம்பவே முன்னாடி போயிட்டோம். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அவங்க டைம் காலை வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா, மதியம் 10 ரூபான்னு சொல்லி மது அருந்துனா உள்ள அளவுடே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக இருக்கும். செட்டிநாடு ஸ்டைலுன்றப்ப அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டோக்கனும் வளன்னு வாங்குறதுல ஆளுகளை உட்கார வச்சு நீட்டாக டீசெண்டாக இருக்கும். உள்ளே போனாலே உங்களுக்கே ஆசை வரும். அவங்க என்ன ஃபுட்டு ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லி வெளியே மெனுவை போட்டுருவாங்க. 12:30 என்ன மெனுனா சாதம், சாம்பார், ரசம், வெண்டைக்காயின்னு சொல்லி இன்றைக்கி என்ன பொருள், இன்றைக்கி என்னென்ன கொடுக்குறாங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வெரைட்டியாக அவங்க பண்ணி கொடுப்பாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு டிஷ் இருக்கும், நாளைக்கு ஒரு டிஷ் இருக்குன்றனால எல்லாமே செட்டிநாடு ஸ்டைலில் வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வெளியே உட்காந்துருப்பாங்க. நின்னா வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. வெளியே இருந்து மட்டும்தான் கொடுப்பாங்க. பார்த்தா அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுத்துட்ருக்காரு. இவர் தான் நம்ம டோக்கன் கொடுக்குறாரு. எல்லோரும் உட்காருங்கப்பா, உட்காந்தா டோக்கன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளும் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வாங்கிட்டு இருந்தோம். வாங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்லிட்டாரு. ஆனால் அதிகமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க, ரொம்பவே பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்பவே வயசானவங்களுக்கு இது கல்லல்ல இருக்கனால ரொம்பவே வரப்பிரசாதம் மாதிரி இருந்துச்சு. நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் சாப்பாடு, இதான் சாப்பாடு. நீங்கள் பார்க்கும்போது இந்த அரிசி ரைஸு, நல்ல ரைஸு சாப்பாடு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்கு குறைச்சலே இல்லைங்க. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்கள் ஒரு சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம கடையில் ஒரு மீல்ஸ் வாங்கினாலே கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபா 50 ரூபா ஆயிடுது. இப்போ நம்ம சென்னையில் 40 50, ஆனால் ஊர் சைடு வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபா ஒரு மீல்ஸு. உங்களுக்கு கல்லல் இருக்கிறது தெரியும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எண்ணத்தில் தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து 10 ரூபா தானே, ஒரு 10 பேருக்கு நான் 100 ரூபா தரேன், நீங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணுங்கள் அப்படிலாம் சொன்னால் அவங்களாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸ்பான்சருக்கு அங்கே வேலையே கிடையாது. அவங்க